வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூன்டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஜூன் மாதம் 9/6/2024 நடந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான ரிசல்ட் ஆல்ரெடி 7/11/2024 வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் தற்பொழுது அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 2 வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு உண்டான டேட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ இது யார் யார் உங்கள் லிஸ்ட்டு உங்கள் பேர் இருக்கோ அவங்க கட்டாயம் ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகணும். அதை பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. தமிழகத்தில் கடந்த ஜூன் மாதம் 9/6/2024 அன்று குரூப் 4 எக்ஸாமுக்காக ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர் அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத்துக்கு உண்டான எக்ஸாம் எல்லாமே கம்பைனாக நடந்தது. அதில் செலக்ட் ஆனவங்க லிஸ்ட்டை ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க கட்டாயம் ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுக்கு உண்டான டேட் கொடுத்துட்டாங்க. 11/12/2024 24/12/2024 ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பிளாட்ஃபார்ம் வந்து இந்த கமிஷன் வெப்சைட்டில் வந்திருக்கும். அங்கே போய் உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாமே ஸ்கேன் பண்ணி அப்லோடு பண்ணணும். அதே போல் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்டிமேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ரிஜிஸ்டர்ட் எஸ்எம்எஸ் மற்றும் இமெயில் மூலம் மட்டுமே தொடர்பு கொள்ள முடியும். யாருக்கும் இண்டிவிஜுவலாக கம்யூனிகேட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. இந்த லிஸ்ட் ஆஃப் ரிஜிஸ்டர்ட் நம்பர் கேண்டிடேட் மட்டும்தான் ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எலிஜிபிள். 7/11/2024 அதை பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து ரேங்க் லிஸ்ட்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அப்பியர் ஆக முடியும். இந்த லிஸ்ட்டில் உங்கள் நம்பர் இருந்ததுன்னா கட்டாயம் நீங்கள் இந்த கமிஷன் வெப்சைட்டில் போய்ட்டு உங்களோட ஓடிஆர் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும். அதே போல் கேண்டிடேட் வந்து ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கன்ஃபார்ம் கிடையாது. நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறத அதுக்காக நீங்கள் கட்டாயம் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் வச்சு இந்த கமிஷன் வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணிகிட்டே இருந்தால் தான் உங்கள் லிஸ்ட் அடுத்ததில் இருந்ததுன்னா மட்டும்தான் நீங்கள் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்புறம் கவுன்சிலிங்க்கு கால் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த கமிஷன் வெப்சைட்டை செக் பண்ணிகிட்டே இருங்க. அதே போல் இந்த 9/6/2024 எக்ஸாம் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க லிஸ்ட் வந்து 7/11/2024 வரல அப்படின்னா நீங்கள் ஆன் ஸ்க்ரீன் டெஸ்ட்டுக்கு வந்து அப்பியர் ஆக முடியாது. இவ்வளோதான் நண்பா இந்த வீடியோவில் பார்த்தா ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன். குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான லிஸ்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த லிஸ்ட்டில் உங்கள் நம்பர் இருந்ததுன்னா நீங்கள் கட்டாயம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் உங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு. ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.